Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து கேரளா ரொம்ப ஸ்பெஷலான தலசேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலசேரி சிக்கன் தம் பிரியாணியை நீங்கள் எல்லாருமே கடையில் சாப்பிட்ருப்பீங்க, பட் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இன்றைக்கி இந்த ரெசிப்பியை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சேனலுக்கு வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சுவையான தலசேரி பிரியாணியை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலசேரி பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா, அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் நம்ம அந்த சிக்கனை ஊற வைக்கிறோங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணிக்கலாம். அப்புறமா நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை, 1.5 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுத்து முடித்தோடனே நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேனில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கருகிருச்சுன்னா கசக்கும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ இந்த கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணுற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ், அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா, கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம வறுத்த வெங்காயத்தில் ஒரு கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, எண்ணெய், அப்புறமா ஒரு கப் தயிர். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கிளிங் ஃபிலிம் அப்படி இல்லைனா ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு மினிமம் 1 hour to 8 hours வரையும் மேரினேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் நைட்டு பண்ணி வச்சு காலையில் பண்ணால் கூட நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து இது மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு சாதம் வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆழமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் குக்கர். அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வறுத்தா அதே எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்த உடனே அதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, உங்கள்கிட்ட நட்சத்திர சோம்பு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாலும் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். 3 லவங்கம், 3 ஏலக்காய், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் சாப்பாடு நல்லா மணமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 4 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழிஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் சேர்த்துக்கிறதுனால நான் வந்து 3.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் நம்ம இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி 2 விசில் வர வரை விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து 3 விசில் விட்டிங்கன்னா கழிஞ்சிடும். அதனால் வந்து நம்ம 2 விசில் மட்டும் விட்டுட்டு விசிலை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. அதுவாக வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிற வரையும் நீங்கள் வந்து விசில் எடுக்காதீங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து 2 விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பாடு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து ஒரு 50% வந்தாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம இன்னொரு தடவை தம் போடுவோம். பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதே குக்கர் எடுத்துக்கோங்க. அதே குக்கர்னால் நீங்கள் எந்த குக்கரில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 2 மணி நேரமாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இது மாதிரி வேணும், கிரேவி மாதிரி வரணும். அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை கலக்கி விட்டு ஒரு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இதிலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிரேவியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தான் நம்ம பிரியாணியை பண்ணவே ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல வந்து பாதி சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாதி சாப்பாடு, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு லேயர் சாப்பாடு, திரும்பி கொத்தமல்லி, புதினா, அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வறுத்த வெங்காயம், இந்த டைம் நம்ம கிரேவி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 2 கரண்டி கிரேவி ஊற்றிக்கோங்க. இன்னொரு லேயர் சாப்பாடு போட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரியே எல்லா லேயரும் பண்ணியாச்சு. இதை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேலே வந்து லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க.
உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து பாலில் சேர்த்து மேலே வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமனே கூட இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றியாச்சு. மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பிளேட்டை வந்து மேலே வச்சு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு எடுத்து வச்சேன் இல்லையா, அதே பிளேட் தான். இப்போ அது மேலே நம்ம வந்து வெயிட் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு அரைக்கிற கல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தட்டு சூடாக இருக்கும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஆவி மேலே வருது. நான் அந்த வெயிட் எடுத்த உடனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. தலசேரி பிரியாணி வந்து நீங்கள் கிளறக்கூடாது, அப்படியே ஒரு ஓரமாக தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி ஓரமாகவே தான் நீங்கள் வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கலராதீங்க. இதை சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான தலசேரி சிக்கன் பிரியாணி தம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து அங்கங்கே ஒயிட்டு, அங்கங்கே எல்லோ, இந்த மாதிரி ரெட்டு, க்ரீன், அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இதில் நீங்கள் இன்னும் அந்த குங்குமப்பூ தனி பால் தெளிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது முட்டை, சால்னா, அப்புறம் தயிர் பச்சடியோட இது ஒரு நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவையான தலசேரி சிக்கன் தம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.